ஹாய் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 5:45 கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நம்மளோட பயணம் எங்கே போகுதுன்னா தாய்லாந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காரில் பார்டர் வழியாக நம்ம தாய்லாந்து போகிறோம். நம்மளோட இந்த பயணத்தில் நீங்களும் கூடயே வாங்க, நிறைய அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த அனுபவம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போகலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்டரில் இருக்கோம், க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலேசியா பார்டரு புக்கிட் கைவித்தாமில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி தாய்லாந்து இமிக்ரேஷன் அங்கே போனோம். ஸோ இதை தாண்டிட்ட பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா மெக்டியில் இருக்கோம். இப்போ தான் தாய்லாந்து உள்ளுக்கு வந்தோம். ஸோ வந்துட்ட பிறகு லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு மெக்டியில் இதான் ஃபர்ஸ்ட்டு தாய்லாந்து உள்ளே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேக்அவே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது நம்ம கிளம்பணும். இப்போ வந்து நம்ம தாய்லாந்து டன்னோக்கில் இருக்கோம். டன்னோக்கில் மெக்டி இல்லை, ஃபர்ஸ்ட் பூந்தோடனே ஒரு மெக்டி இருக்கும். அந்த மெக்டியில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சோங்க்லாக்கு வந்துட்ட பிறகு ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். இது வந்து சாயங்காலம் 6 மணி இருக்கும். மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் வந்து 1 hour டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது தாய்லாண்டில் 6 மணினா மலேசியாவில் 7 மணி அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம செக்இன்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட்லாம் பண்ணிட்ட பிறகு நைட் டைமில் சாப்பிட போனோம். சாப்பாடு ரிவ்யூ சொல்லுமா, எப்படி இருக்கு? தாய்லாண்டில் வந்து மேங்கோ சலட்டு முடிச்சிருச்சு, தொம்மியாமும் முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலி வந்து நம்ம மலேசியாவில் குடிக்கிறது வந்து ஓகே நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டோம், அது ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி குடிக்கிறது செம்ம டேஸ்ட்டு. நானே ஃபுல்லாகவே முடிச்சிட்டோன்னா பார்த்துக்கலாம். ரச்சிதாவே ஃபர்ஸ்ட் டைம் தொம்மியாம்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. மூஞ்சி போய் அதுக்கு புளிப்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் தான். ஸோ நிறைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு அவ்வளோ சாய்ஸ்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் லிமிட்டட் சாய்ஸ் தான். ஸோ தாய்லாந்து ஸ்டைலில் இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ அதனால் நான் அதை எதுவுமே கவர் பண்ணல. அது ஜஸ்ட் வந்து நாங்கள் போனோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியாகிட்டோம்.
நம்ம வந்து சொங்க்லா தாய்லாண்டில் கிராபி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ இதான் அந்த ஹோட்டல். சரிங்களா, இதுதான் ஹோட்டல். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு? உள்ளே வந்தோடனே இந்த சைட்டு வந்து நார்மலாக கபர்ட் அண்ட் வாஷ்ரூம் வந்து இப்படி இருக்குது. ஹாய். ஸோ இப்படியே வந்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும், ஏன்னா செக் அவுட் பண்ணுற டைம் அதான். ஸோ இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டிவி வழக்கம் போல். ஸோ ஏர் கண்டிஷனர் அண்ட் இங்கே சின்ன பால்கனி. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ, ரிலாக்ஸாக நல்லா இருக்குது. அப்படி பீஸான ஒரு அந்த வியூவும் செம்மையாக இருக்குது. ஸோ யாராவது தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த சொங்க்லா சைடில் வரணும்னு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டல் எடுக்கலாம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பஞ்சாரான் கிராண்ட் வியூ, பஞ்சப்பான் கிராண்ட் வியூ. நான் வந்து கீழே போடுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஹோட்டல் பண்ணலாம், ரொம்ப சுத்தமாக நல்லாயிருக்கு. ஓகே, பபாய். இந்த ஹோட்டல் வந்து உண்மையாகவே சொல்லவே ஆகணும், ரொம்ப ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுருந்தாங்க, ரொம்ப சீப்பாகவும் இருந்துச்சு. ஆமாம், நான் என்ன ப்ரைஸில் இந்த ஹோட்டல் புக் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. 255 ரிங்கேட் ஆன் டே வந்தது. ரொம்ப 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 சுத்தமாக இருந்துச்சுங்க. அவங்க சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க லாபி ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே அந்த லாபி தான். அந்த லாபியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஹோட்டல் எந்த அளவுக்கு இருக்கும்னு. ரெண்டாவது சர்வீஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொங்க்லா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணலாங்க. ரொம்ப அழகான ஒரு ஹோட்டல். மின்னுக்கு பார்க்கிங்கும் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஹோட்டல் மின்னுக்கே உள்ள பார்க்கிங்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. 7-Eleven சொங்க்லாவில் உள்ள 7-Eleven இருக்கும். இல்லை, வேறு அதான் ஹோட்டலில் இருக்கும். செவன்-Elevenல ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 7-Eleven வெளியில் வந்து ஒரு சின்ன ஸ்டால் இருந்துச்சு, பழம் ஸ்டால். ஸோ அதில் கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்டேயும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அதோட நாங்கள் அப்படியே சொங்க்லா டவுனுக்கு கிளம்பிட்டோம். மேலே பாருங்க. அப்போ சொங்க்லா டவுனில் வந்து ஒரு சில இடங்கள் மட்டுமே இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வா ரஷிதா வா. இதோட ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகங்கள் அழகாக அதுங்களோட தலையை வந்து அழகாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பாங்க. நாய், பூனை அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் வாங்கலை, ஏன்னா எங்களுக்கு அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணலை, அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நார்மலாக ஒரு கப் ஐஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு அதோட பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்கும். ஸோ அந்த மியூசியமுக்கு போனோம்.
அந்த மியூசியமையும் அழகாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராபிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சொங்கலாவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பழமையான இடம் பழமையான டவுன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒன் டே போதும் நம்ம ஃபுல்லாக அந்த டவுனை சுற்றி பார்க்குறது. அப்புறம் அவங்க உள்ள சாப்பாடுங்க இதெல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு ரஷ்ஷிங் இல்லாமல் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட பயணத்தை தொடரலாம். இப்போ நாங்கள் இந்த மியூசியம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் லஞ்சும் அங்கே உள்ள ஒரு கடைகளில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட கிராபி பயணத்தை தொடங்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் எங்களோட கிராபி பயணத்தை பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க.